ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வாரம் சனிக்கிழமை, புனித யாக்கோபு திருத்தூதர் திருவிழா. பின்பு செபதேவியின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக்கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ தீர்மானித்திருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் புனித பெரிய யாக்கோபின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஐரோப்பிய கண்டத்தில் கிறிஸ்தவர்களை பொறுத்த அளவில் 3வது பெரிய நகரமாக கருதப்படுவது கம்பதோஸ்தலா. விண்மீன்களின் நிலம் அல்லது த லேண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர், ஏன் லட்சக்கணக்கானோர் கூட இந்த இடத்தை நோக்கி திருப்பயணிகளாக செல்கின்றனர். 2008ஆம் ஆண்டின் கணக்குப்படி நடந்து திருப்பயணிகளாக இந்த இடத்திற்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 1,50,000. காரணம், இந்த நகரில்தான் புனித யாக்கோபின் திருப்பண்டம் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இவர் புனித யோவானின் சகோதரர் ஆவார். இவர் அக்ரிபா மன்னனால் கிபி 44ஆம் ஆண்டில் திருத்துதர் பணிகள் 12:1-2 வாசிப்பது போல வெட்டி கொல்லப்பட்டார். அவருடைய விழாவை கொண்டாடி மகிழும் இந்த நல்ல நாளில் அவரிடம் நாம் காணும் ஒரு நல்ல காரியத்தை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சகோதரர்களாகிய யோவானும் யாக்கோபும் அன்னை மரியாவின் சகோதரியாகிய சலோமியின் மகன்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் இருவருக்கும் இயேசு கொடுத்த பெயர் இடியின் மக்கள் என பொருள்படும் பவர்னகேசு என்பதாகும். மார்க்கு 3:17. இயேசு இப்பெயரை அவர்களுக்கு கொடுக்க காரணம் அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த பற்றும் உயிர் துடிப்பும் தான். இந்த அதீத ஆர்வத்தில் சிறிது முட்டாள்தனம் கலந்திருந்தாலும் அவர் இந்த முட்டாள்தனத்தை கடிந்து கொண்டு அந்த ஆர்வத்தை அவர் கண்டிப்பாக பாராட்டியிருக்க வேண்டும். அந்த ஆர்வம்தான் இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு அவர்களை மாற்றியது. இந்த ஆர்வம்தான் மறுபக்கம் இயேசு அரசுரிமையோடு வரும்பொழுது அவரது வலப்பக்கம் ஒருவனும் இடப்பக்கம் ஒருவனும் அமர அனுமதிக்க வேண்டும் என்று தூண்டியது. இதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி கூட எடுத்துரைக்கின்றது.
இப்படிப்பட்ட அதீத ஆர்வத்திற்கான காரணம் இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்புறவே. இயேசுவை பின்பற்றியவர்களில் சிலரை தன்னுடைய சீடர்களாக அவர் தேர்ந்து கொண்டார். அதிலும் 3 சீடர்கள் மீது அவர் சிறப்பு அன்பு கொண்டிருந்தார் என்று நற்செய்தி நூல்கள் எடுத்துரைக்கின்றன. இம்மூவரில் ஒருவர் யாக்கோபு. மார்க்கு 5:37 யாயிரின் மகளை உயிர்ப்பிக்க சென்ற பொழுதும், மத்தேயு 17:1 தோற்றமாற்ற அனுபவத்தின் பொழுதும், மார்க்கு 14:33 கெத்சமனி தோட்டத்தில் துன்புற்ற பொழுதும் இயேசுவோடு உடனிருந்தவர்கள் இந்த 3 சீடர்கள்தான். இதை பாரபட்ச அன்பு என்று சொல்லிவிட முடியாது. இது ஆழமான அன்பின் வெளிப்பாடு. இயேசு எல்லோரையும் சமமாக அன்பு செய்தார். ஆனால் இந்த 3 சீடர்கள் மட்டும்தான் அவருக்கு பதிலன்பு காட்டுவதில் மிக சிறந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதுவே இயேசு அவர்களை பல இடங்களுக்கு தனியாக கூட்டி செல்வதற்கான காரணமாக அமைந்தது. மேலும் மனிதர் என்னும் முறையில் நாம் எல்லோரையும் ஒரே மாதிரியாக அன்பு செய்துவிட முடியாது என்பது உண்மைதான். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை எப்படி அன்பு செய்கின்றார்களோ அதே போலதான் நாமும் பதிலன்பை அவர்களுக்கு காண்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடிகளார் மண்பாண்டத்தில் உள்ள செல்வத்தை பற்றி பேசுகின்றார். அழிந்து போகக்கூடிய இந்த மானிட வாழ்வுதான் மண்பாண்டம் என்றும், அந்த மண்பாண்டத்தில் இருக்கின்ற செல்வம் அந்த அன்பு என்றும் நம்மை புரிந்து கொள்ள அழைக்கின்றார். இந்த அன்பை எப்பொழுது நாம் உணர ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் மானிட வாழ்வின் மேன்மையை உணர ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நாளில் சிறப்பாக கடவுள் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு, பிறர் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தொலைக்காட்சி பெட்டிகள் முன்பும் திரைப்படங்கள், சீரியல்கள் என்று நாம் செலவழிக்கும் நேரம் குடும்ப உறவுகளோடு நாம் செலவழிக்கும் நேரத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. நமது வாழ்க்கையில் ஊறுகாயாக இருக்க வேண்டிய பொழுதுபோக்கு அம்சங்கள் உணவாகவும், உணவாக இருக்க வேண்டிய அம்சங்கள் ஊறுகாயாகவும் மாறிவிட்டன. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் இயேசுவின் அன்பிற்கு பதிலன்பு காட்டிய புனித யாக்கோபைப் போல நாமும் இயேசுவிற்கு பதிலன்பு காட்டி இயேசுவின் மீதுள்ள ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்வோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. ஆம், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மீது நாம் முழுமையான அன்பு கொண்டு வாழுகின்ற பொழுது அவரை விட்டு விலக நாம் எப்பொழுதும் யோசிக்கவே மாட்டோம். அவரோடு இணைந்து வாழ்வதிலே ஆர்வம் கொண்டிருப்போம். இயேசு எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை ஒருமுறை சுவைத்து விட்டால் நாம் அவரை ஒருபொழுதும் மறக்க மாட்டோம். அந்த சுவை எப்பொழுதும் நமது மனதிலே நிலைத்திருக்கும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனோடு இயேசுவோடு இணைந்திருந்து அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பிற்கு பதிலன்பை காண்பிக்க வேண்டிய அருளுக்காக, ஆசிருக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நிரப்புகின்றீர். அந்த அன்பிற்கு நாங்கள் பதிலன்பை காண்பிக்கின்ற வல்லமையை, ஆற்றலை, சக்தியை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய குடும்பங்களிலே இந்த அன்பின் குறைபாடு மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்ந்து அந்த அன்பை முழுமை பெறச் செய்ய தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக. இதோ இந்த நாளை உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற கோயம்புத்தூரில் வாழ்கின்ற திருமதி ரீட்டா விக்டர், அருட்பணி அருண் ஞானப்பிரகாசம், திரு பால் பிரதீப், திருமதி வர்ஜினா மேரி, ஜெபின் மாரியோ என்கின்ற இந்த குடும்பத்தாரை உமது திரு கரங்களிலே, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற இந்த கரங்களிலே, வல்லமை ஆற்றல் நிறைந்த இந்த கரங்களிலே, எப்பொழுதும் எங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்ற
இந்த அதிசயம் செய்கின்ற கரங்களிலே தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பொழிகின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த குடும்பத்தை இதோ இந்த நாள் வரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்கு உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து அவர்கள் ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவருடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, கனவுகளை, ஏக்கங்களை, திட்டங்களை, தீர்மானங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அவைகளிலே வெற்றியை தந்து சிறப்பாக வழிநடத்தினீர். இந்த கொடைகளுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்திலிருந்து உமது பணியை செய்வதற்காக அருமையான அருட்பணியாளர் அருண் ஞானப்பிரகாசம் அவர்களை தேர்ந்து கொண்டீர். இதோ இந்த நாள் வரை உமது பணியை சீரும் சிறப்புமாக மக்கள் பணியாக அதை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு தொடர்ந்து உமது ஆசீர்வாதங்களை அவர் மீது பொழிந்து நல்ல ஞானத்தையும் அறிவையும் அவருக்கு தந்து சிறப்பாக வழிநடத்திற நல்ல உடலுள்ள சுகத்தை தந்து ஆன்ம நலத்தை தந்து அவரை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உமது வார்த்தைகளாக இருக்க, அவருடைய ஒவ்வொரு ஜெபமும் உம்முடைய ஜெபமாக இருக்க, உமது தொடுதலாக இருந்து மக்களுடைய மனங்களை மாற்றுகின்ற நல்லதொரு பணியை, ஆசீர்வாதத்தை, அருள் வரத்தை அவருக்கு தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் பால் பிரதீப், திருமதி வர்ஜினா மேரி, ஜெபின் மாரியோ என்கின்ற இவருடைய தலைமையிலே அமைத்திருக்கின்ற இந்த குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே நீர் இதுவரை பொழிந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை, அவர்கள் இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் உடனிருந்து அவர்களை வழிநடத்தி வெற்றியை தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கின்ற ஜெபின் மாரியோ என்கின்ற இந்த மகனை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஞானத்தினால், இறை பயத்தினால், நல்ல நினைவாற்றலால் இந்த மகனை நிறைத்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். போகின்ற வருகின்ற வழிகளிலெல்லாம் முழுமையான பாதுகாப்பை, பராமரிப்பை தந்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் முன்வைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு அவற்றை நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் தெய்வமே எங்கள் இறைவா, இதோ இந்த குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருந்து இந்த குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக, இந்த சமூகத்திற்கு நல்ல நண்பராக, எங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக வாழ்ந்து இறந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் விக்டர் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். இந்த குடும்பத்தை உருவாக்கிய அவர் இப்பொழுது விண்ணகத்திலிருந்து இந்த குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகின்ற பரத்தை தந்து அவரை வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாட்சியை, முடிவில்லாத வாழ்வை தந்தருளும் ஆண்டவரே. இந்த ஆன்மாவினுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திலுமிருந்தும் இந்த ஆன்மாவிற்கு விடுதலையை தந்து முடிவில்லாத ஒரு வாழ்வை உமது வலது பக்கத்தில் அமருகின்ற வான்வீட்டிலே என்றென்றுக்கும் நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வை இவருக்கு தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாட்சியை இந்த ஆன்மாவிற்கு தந்தருளும் ஆண்டவரை. முடிவில்லாத ஒளி இவர் மீது ஒளிர்வதாக. ஆமென். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஊடகத்தின் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். அவர்கள் முன்வைத்து ஜெபிக்கின்ற அவர்களுடைய கருத்துக்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், மன்றாட்டுக்கள், கனவுகள் என்று அனைத்தையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சிறப்பாக வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.